அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. இப்போ நீங்கள் 3 படம் பண்ணுறீங்க. சிவகார்த்திகேயன் சார் அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தார். அந்த 4 வருஷத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக காக்கி சட்டையில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து நான் வந்து எதிரிலே பார்த்தேன். ஸோ அப்போவே வந்து உலகம் முழுக்க அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. உங்களை பார்க்க தான் சார் நான் வந்ததே. அப்போ நான் சீரியல் பண்ணுறேன், படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3ல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ண போகிறோன்றதும் எங்களுக்கு தெரியாதப்போ. இவங்க எல்லாத்துக்கும் நான் முதல் வாய்ப்பு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஹேமான்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி ரொம்ப பாப்புலர். ஆமாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேஸ்புக் மெசேஜ் தான். சார் நான் ஆக்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே சரிம்மா, நீ அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குது, நீ ஸ்பாட்டுக்கு வான்னு சொன்னேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது சோஷியல் மீடியாவில். அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா 3 ஒரு அந்தஸ்தை கொடுத்தது. ஒரு புது அப்பா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அப்பா. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பா ரோலே நிறைய வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஒன்று பண்ணேன். போலீஸ் பண்ண நிறைய போலீஸ் ரோலே வர ஆரம்பிச்சது. சில பேர் சொல்லுவாங்க ஒரே ஸ்டீரியோ டைப்புக்கு, அதுவே நம்ம டைரக்டர் மைண்டில் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பசங்க மாதிரி அவங்க. ஏன்னா என் பையன் ஒரு இயக்குனர். ஃபஸ்ட்டு படம் அன்பறிவு பண்ணான் சத்யஜோதிக்கு, ஹிப்பா பாதியாச்சு, அட்லியோட அசிஸ்டன்ட். எனக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்குது, எனக்கு தெரியாது சார். நான் பெருசாக சொல்கிறது இல்லை, எதுவுமே டீட்டெயில்ஸுமே வெளியே எங்கேயுமே அந்த இது போடலை. இன்னும் வரட்டும் பெருசாக அப்படி, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார். சார் நிறைய படங்கள், நிறைய கேரக்டர் ரோல்ஸில் உங்களை நம்ம பார்த்துருப்போம். அதை பற்றி நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, நிறைய பேர் உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. பட் சினிமாவில் வேறு பரிமாணங்களில் வேறு துறைகளில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது என்னென்ன துறைகள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த இன்டர்வியூவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ காஸ்டிங் டைரக்டராக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னா ஒரு மூவிக்கு என்னென்ன முகங்கள் தேவையோ டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ஃபீஸ் ஒன்று இருக்குது, அது வாங்கிப்பாங்க. நான் அந்த ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நான் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா அது காஸ்டிங்ன்றது பேர் கூட தெரியாமல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் பேசிக்காக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஜிஎம்மாக இருந்து அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன். ஸோ நான் பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது வேலூர் மாவட்டம்னு ஒரு படம், அதுதான் முதல் படம் 3க்கு முன்னாடி. ஸோ அந்த படம் போகும்போது நான் க்யூவில் நின்று ஆர்டிஸ்ட் சம்பளம் வாங்கிறத பார்த்தேன். க்யூன்றது சொல்லுவாங்க எல்லாம் நான் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, வளரும் நடிகர்கள் வரணும். நம்மளுக்கு நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க சீனியர் ஜூனியர்லாம் ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க, நானும் அதில் நின்று வாங்கிட்டு போனேன். நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நான் சம்பளம் கொடுத்துருக்கேன். ஒரு 500-600 பேருக்கு ஜிஎம்ஆர் இருந்து சம்பளம் கொடுத்தேன். இது அப்படியே உள்டாவாக மாறிச்சு. அண்ட் வாய்ப்பு தேடி சில பேர் நடித்தவங்க வாங்கிட்டு போனாங்க, நடிக்க முடியாதவங்க ஃபோட்டோவோட நின்றதெல்லாம் பார்த்தேன். சார் வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சும் காமிக்கிறாரு. ஸோ திறமைகள் வெளியே வந்து நிறைய இருக்குது, அது வெளியே கொண்டு வரணும். ஸோ இது எப்படி கொண்டு வர முடியும்னா உள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை வந்து போய் சொன்னால் கேட்பாங்க, வெளியே இருக்கிறது யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் அந்த படத்தில் நடிக்கிறேன், அந்த மேனேஜர்கிட்ட சார் ஒரு ஃபோட்டோனா கண்டிப்பாக கொடுங்க சார் அப்படின்னு. அதுதான் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம். ஸோ இதை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஸ்லோவாக அப்படி பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே வந்து எல்லாருக்கும் நான் நடிக்கிற படங்களில் என் டேரக்டர்கிட்டையும் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர், மெயினாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசோசியேட் கோ டேரக்டர்ஸ், இவங்க தான் வந்து கடவுள் ஆக்சுவலாக. புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் சார் உங்கள் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தேன்னா அப்படியே அது ரொட்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு ஒரு வாய் வார்த்தையை சொல்கிறோன்னா அது நிறைய பல பேர்கிட்ட போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோ போய் நிறைய பேர்கிட்ட சேரும் போது நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்தது. ஸோ இதையே நம்ம வந்து தொழிலாக பண்ணாமல் இதை வந்து ஒரு பேஷனாக நம்ம ஹாபியாக பண்ணலாம், காசே வாங்காமல் நான் பண்ணாது இன்னி வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க. அப்படிங்கும்போது யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா, நான் இவங்க எல்லாத்துக்கும் நான் முதல் வாய்ப்பு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஹேமான்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி ரொம்ப பாப்புலர். ஆமாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேஸ்புக் மெசேஜ் தான். சார் நான் ஆக்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குது சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே சரிம்மா, நீ அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்குது, நீ ஸ்பாட்டுக்கு வான்னு சொன்னேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ நம்ம வந்து அதுக்கு நம்மளும் வந்து ஒரு இறையாயிடக்கூடாதுல்ல. நாளைக்கு வந்து சார் என்னை வந்து இப்படி பேசினார் அப்படி பேசினார், நீ நேராக வா. நான் நேராக வந்தேன்னா பொண்ணு நேராக வந்துச்சு. நான் ஒன்று எனக்கு தெரிஞ்சதுன்னா பக்கத்துலேயே வந்து அந்த இபி எல்லாம் இருந்தாங்க. சார் இவங்க ஆக்ட் பண்ண ஆசைப்பட்றாங்கன்னு அந்த பொண்ணு பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு ஹேமான்றது இன்றைக்கி பாப்புலர். இன்றைக்கி ஒரு ஆடுக்கு போனாலோ நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லாவும் பண்ணுறாங்க, டெடிக்கேட்டடாகவும் இருக்காங்க. இன்னும் எந்த இன்டர்வியூ போனாலும் என்னை மறக்காமல் என் பேரை சொல்கிறாங்க. ஸோ ஹேமா மாதிரி வந்து வளரும் கலைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு எப்படின்னா நான் மெயினாக வந்து நிறையா பண்ணுறவங்கள விட புதுசாக ஒரு ஆடு பண்ணுறோன்னு வச்சுங்களேன், கூட ஒரு பையன் கேரக்டர் வந்து பண்ணுவோம். சார் ஃபோட்டோ கொடுக்குறோம் சார், நீங்கள்
அந்த மாதிரி நிறைய அமுச்சு வச்சுருக்கேன். நிறைய பேர்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. குறிப்பிட்ட வந்து ஹேமான்றது எனக்கு நல்லா தெரிஞ்ச காரணம் என்ன, பயங்கரமாக அவங்க பாப்புலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் நிறைய மேல் ஆக்டர்ஸும் இருக்காங்க, நிறைய ஆண் நடிகர்களும் இருக்காங்க. பையன் கேரக்டருக்கு, தம்பி கேரக்டருக்கு, அண்ணன் கேரக்டருக்கு, இப்படி நிறைய நான் வந்து அமுச்சு வச்சுருக்கேன். பட் எனக்கு என்னென்னா பெனிஃபிட், அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கிட்டு நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய கனவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த கனவை நம்ம நனவாக்குறன்றது ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா நம்ம நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துட்றாங்க. இது எதுக்கு போய் நம்ம பண்ணணும், இது நம்ம தொழில் கிடையாது. பட் நம்மளால் முடிஞ்சது ஒரு இப்போ நீங்கள் தான் ஒரு டேரக்டர்னா, சார் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, நல்லா நடிப்பாங்க சார் அப்படின்னா, யாருன்னு அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு அது வாய்ப்பு கேட் ஓப்பன் ஆகுது. இது ரொம்ப ஈஸியாக போச்சு. அது இன்னி வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது நிறைய ரோல்ஸ் நீங்கள் பண்ணிருக்கீங்க சார். அப்படிங்கும்போது சில இது பர்டிகுலராக வந்து கேட்பாங்க. அப்படிங்கிறத தாண்டி சில பேர் ஓகே இந்த கேரக்டர் அவங்க போட்டுருங்க அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே அதை ரொம்ப டெப்த்தாக நீங்கள் போய்ட்டு உள்ள ஓகே பெரிய ஹீரோ பெரிய பேனர் தாண்டி எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கேட்பீங்களா எல்லா படங்கள்லையும்? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா ரொம்ப நேசித்து நான் வந்தவன், ரொம்ப பேஷனாக வந்தவன். நான் எல்லா டேரக்டர் என்ன சொல்லுவேன்னா, சார் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயங்கவே வேணாம் சார், அது ஒரு சீன் தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா சினிமாவில் அந்த கேமரா முன்னாடி நிற்கிறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படின்றது அது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நான் சூஸியாக இருந்துட்டேன்னு வச்சுங்க, அந்த ஒரு சீனா அது வேணாம் சார், எனக்கு கதை சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன், இல்லை அது என்ன கேரக்டர் அப்படின்னா அது சும்மா நின்றுட்டு போகிறதா அப்படி எதுவுமே நான் கேட்கவே மாட்டேன். பட் நான் என்னென்னா ஒரு அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா முதல் படமே எனக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சது 3. ஸோ ஐஸ்வர்யா மேமோட டைரக்ஷன், தனுஷ் சார் வந்து ஆக்ட் பண்ணார் ஹீரோவாக. ஸோ அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா 3 ஒரு அந்தஸ்தை கொடுத்தது, ஒரு புது அப்பா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது அப்பா. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பா ரோலே நிறைய வர ஆரம்பிச்சது. அண்டு அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஒன்று பண்ணேன். போலீஸ் படம் நிறைய போலீஸ் ரோலே வர ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு என்னென்னா பேசிக்காக நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ அதனால் போலீஸ் ரோல் எவ்வளோ கொடுத்தாலும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க ஒரே ஸ்டீரியோ டைப்புக்கு, அதுவே நம்ம டேரக்டர் மைண்டில் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு படம் இல்லை ஏதாவது ஒரு டேரக்டர் நம்மளை உடச்சி கொண்டு வருவாங்க. அது அந்த மாதிரி வந்தது தான் மிருதன். அவர் என்ன வந்து அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, ஒரு அப்பாவாக யோசிக்கல, ஒரு அந்த மாதிரி வந்தது தான் ஜீவா. ஸோ இந்த மாதிரி படங்களும் என்னோட இது கேரியரில் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் சார். டைரக்டர் நம்மளுக்கு அது பிரம்மா, அவங்க கூப்பிட்றாங்க, நான் போய் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா சினிமா அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பிளெஸிங் கிடையாது. சினிமாவில் கேமராமேன் நிற்கிறதே ஒரு பெரிய பிளெஸிங். தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் பெரிய சந்தோஷம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அங்கே பாரு நான் தான் அப்படின்னு சொல்லும்போது 3 படம் ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் பார்க்கும்போது ஒய்ஃபோட போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வீட்லேயே நான் வேறு மாதிரி பார்த்து ஒரே மாதிரி பார்த்து தேட்டரில் பார்க்கும்போது அது சுத்தி ஆசனத்தை பக்கம் இந்த பக்கம் தனுஷ் தரும்போது அது வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக நோ கொஷின்ஸ் அட் ஆல், நான் கேள்வியே கேட்குறதில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில விஷயங்கள் நடக்கும். அதுக்காக தான் ஷார்ட் ஃபிலிமில் என் கேரக்டர் மட்டும் சொல்லுங்கப்பா, ஃபுல் கதை தேவையில்லை, அவங்க ஒரு PDF போட்டு இது அனுப்பிச்சி விடுவாங்க. சினிமாலேயோ வெப் சீரிஸில் நான் எதுவுமே கேட்குறதில்ல. சரி என்ன கூப்பிட்றாங்கன்னா எனக்கு கெஞ்சி போனால் எனக்கு மைண்டில் ஒரு இருக்கும், இந்த மாதிரி ரோல் தான் இருக்கும். இதை தாண்டி வர்றது 1-2 படங்கள் நம்மளை உடைக்கும். அது வந்துட்டு தான் இருக்குது. இப்போ சினிமாவில் இந்த சர்வைவிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், தொடர்ந்து நம்ம ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹீரோ ஓகே, ஹீரோயின்ஸ் ஓகே, காமெடியன்ஸ் ஓகே, அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம மனசுக்குள்ள நிற்பாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ன தான் ஒரு பெரிய ஹீரோக்கு அப்பாவாக பண்ணாலுமே அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்களில் வந்துட்டு இருக்கும்போது எப்படி அந்த சான்சஸை கிராப் பண்ணிக்கிறீங்க, அதை தக்க வச்சுட்டே இருக்கீங்க? அதுதான் சார் சொல்ல வந்தேன். அது நம்ம சூஸியாக இருந்தோ நிறைய கேள்விகள் கேட்டாலே நம்மளை அப்படியே தள்ளி இப்படி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. உங்கள் சினிமாவில் தான் பண்ணணுன்றது கிடையாது. ஒரு ஆடு பண்ணுறோம், ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், ஜனங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா இப்போ நல்லா விரிவடைஞ்சு பறந்து கிடக்குது. இப்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம எப்போது நடித்தது வந்து இப்போ யூடியூப்பில் வருது. ஸோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் மக்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளை மறக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சினிமாவில் தான் இருக்கணும் அப்படின்றதில்ல. நம்ம பாரு இதுலேயும் இருக்காரு, ஓ பிஸி ஆர்டிஸ்ட் போல இருக்குது அப்படின்ற மைண்டில் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு என்ன பிஸின்னு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக பைசா வாங்குவோம், ஒரு இடத்துல நம்மளுக்கு அதிகமாக, ஒரு இடத்துல வரவே வராது, இப்படி இருக்கும். ஸோ நான் என்ன நீங்கள் சொன்ன இதுக்கு என்னென்னா நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம போகிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மெயினாக அது ஒன்று. அது போக டேரக்டரோட ஆர்டிஸ்ட், நம்ம டேரக்டர்கிட்ட போய் அவர் சொல்கிறது சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அந்த முந்திரி கொட்டை வேலை நம்ம பண்ணவே கூடாது. எப்போ எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும், எவ்வளோ முதல் படம் டேரக்டர் இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதுனால நம்மளுக்கு அவங்களும் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து ரவி சாரா அடுத்த படத்துக்கு அவரே கூப்பிடுங்க, இப்படி வரது தான். அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னாங்க ரவி சார் போடுங்க சார் அப்படின்வாங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம பசங்க மாதிரி அவங்க. ஏன்னா என் பையன் ஒரு இயக்குனர்,
2 படம் பண்ணிட்டான். நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஃபீலே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் படம் அன்பறிவு பண்ணான் சத்யஜோதிக்கு, ஹிப்ஹாப் ஆதி வச்சு. ஓகே. ஒரே சன் அஸ்வின், அட்லியோட அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ ஃபேமிலியிலே ஒரு டேரக்டர் இருக்கு. சீரியஸ் எனக்கு இப்போ எனக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்குது, எனக்கு தெரியாது சார். நான் பெருசாக சொல்கிறது இல்லை, எதுவுமே டீட்டெயில்ஸுமே வெளியே எங்கேயுமே அந்த இது போடலை. இன்னும் வரட்டும் பெருசா அப்படி அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான். அன்பறிவு தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணான். 2வது படம் தெலுங்குல டார்லிங் ஒய் திஸ் கொலவெரி தெலுங்குல பண்ணி இப்போ ரிலீஸ் ஆச்சு. அண்ட் 3வது படம் இப்போ தெலுங்கு தமிழ் 2ல் எது பண்ண போகிறான்றது அவங்க கையில் தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. படம் கமிட்டடப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வேலை போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க. வாவ், சூப்பர். ஃப்ரீயாக விட்டு அவங்க வழியில் அவங்க, நம்ம வழியில் நம்ம. ஓகே சார். இப்போது சைமல்டேனியஸாக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒரு கால் ஷீட் இஷ்யூவாக இருக்கும், டேட்ஸ் இஷ்யூ நிறைய இருக்குது. நீங்கள் சீரியல்ஸ் பண்ணுவீங்க, டிவிலேயும் வரீங்க, வெப் சீரிஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு பார்த்தா ஷார்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி நீங்கள் பர்சனாக ஒரு ஆக்டராக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க டைம்? அது பெரிய என்ன சொல்லுவாங்க, மகாபாரதம் போர் தான் அது. ஆனால் வெளியே தெரியாது. நான் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த போர் போட்டு சண்டை போட்டு டேட்டை வாங்கிட்டு வெளியே வரதுக்கு நம்மளுக்கு போதும் ஆகிடும். பர்ஃபெக்டாக நடந்துரும் அதில் படங்கள்லாம் நிறைய அது மாதிரி போன படங்கள் நிறைய இருக்குது. பேர் சொல்ல முடியாத படங்கள் நிறைய இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து டிமாண்டி காலனியில் நல்ல ரோல் எனக்கு, நான் அதை பண்ண முடியல. ஒரு சீரியல் டேட்டு கொடுத்தா அதில் மாட்டிச்சு. ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் 1 to 15 பிளாக் பண்ணனா முடிஞ்சிச்சு. நீ 1 to 15 இல்லைன்னா கூட அந்த 1 to 15 டேட் அவங்களுக்கு கேட்காம கொடுக்கக்கூடாது. இல்லைனா 15 to 30 மாதத்தில் 2வது பாதி. ஸோ இந்த மாதிரி இப்போ சீரியலில் போனால் இது வந்து 1 to 15 அவங்களுக்கு கமிட் ஆகிட்டேன். அவங்களுக்கு நடிக்கணும், டெலிகாஸ்ட் பண்ணணும், டப்பிங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓன் வாய்ஸ், நான் தான் சொந்தமாக பேசுவேன். ஸோ அதனால் நான் நடிச்சேன்னா இப்போ டப்பிங் பேசணும். இதுக்கு டைம் இருக்காது, அதுக்கும் டைம் இருக்காது. ஸோ சினிமா மட்டும் முன்னாடி கேட்டு வாங்குறது தான். அதில் ஒரு சில கம்பெனி, ஒரு சில மேனேஜர் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தால், படமா சார் நான் பேசி தரேன் உங்களுக்கு, ஷெட்யூல் டேரக்டர் பேசி மாற்றி கொடுப்பாங்க. அப்படி சமீபத்தில் மாற்றின கம்பெனி தான் இப்போ நான் பண்ண மிஸ்டர் மனைவின்னு ஒரு சீரியல் சன் டிவியில். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நிறைய படங்கள் நான் விடாமுயற்சியே எனக்கு அவங்க பண்ண விட்டு தான். ஏன்னா அதுவே நான் விடாமுயற்சி நான் வந்து பேங்காக் போயிருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சில இடத்துல டேட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல அவங்க டேட்டு, ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, சேனலுக்கு அவங்க பதில் சொல்லணும், இந்த ஆர்டிஸ்ட் ஏன் விட்டீங்க. ஸோ 2மே 50-50 சான்ஸ். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த நீங்கள் என்ன மற்ற படங்களில் பார்க்குறது, ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் வர முடியும். உங்கள் படங்கள்லேயே ஒர்க் பண்ணுற டைமில் நீங்கள் சில வளர்ச்சிகள், அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் 3 படம் பண்ணுறீங்க, சிவகார்த்திகேயன் சார் அதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தார். உங்களை மாதிரியே இன்னொரு கேரக்டர் ரோல் பண்ணவர் சில வருஷங்களில் அவர் லீடாக பண்ணுற அதே படத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது அவரோட வளர்ச்சி ஒரு குறுகிய காலகட்டம், அந்த 4 வருஷத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக காக்கி சட்டையில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த விஷயங்களை அவர்கிட்ட எப்படி? சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து நான் வந்து அதிலே பார்த்தேன். அந்த ஷோவுக்கும் நான் கெஸ்ட் இல்லை, நான் ஒரு ஆக்டராக போகிறேன். அப்போ அவர் நடிக்கலை. ஸோ அப்போவே வந்து உலகம் முழுக்க அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. உலகம் முழுக்க அப்போவே நான் சொன்னேன், உங்களை பார்க்க தான் சார் நான் வந்ததே. அப்போ நான் சீரியல் பண்ணுறேன், படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3ல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ண போகிறோன்றதும் எங்களுக்கு தெரியாதப்போ. பட் அவர் வந்து என்ன சார் அது இல்லை சார், உங்களை எல்லாருக்குமே பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது. அப்போ ஒரு மூவியில் வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அவர் மைண்டில் அது இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கும் அது வந்து பின்னாடி நீங்கள் மூவியில் வருவீங்கன்னு சார் நம்மளால் சொல்லவும் யூகிக்க முடியல. அந்த என்டர்டெயின் நல்லா பண்ணுறாரு, எல்லா ஆடியன்ஸுக்கும் அவருக்கு பிடிக்குது. ஸோ நிறைய ஆடியன்ஸ் சம்பாதிச்சிட்டார் அப்போவே. பட் அதே வந்து காக்கி சட்டை நான் வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டது காரணம் என்னன்னா, அன்றைக்கி பார்த்த சிவகார்த்திகேயன் தான் அன்றைக்கும் பார்த்தேன். வளர்ச்சி இருந்தது, மேலே வந்துட்டுருக்காரு. பட் அவரோட வந்து என்ன சொல்லுவாங்க, அவரோட பிஹேவியர், ஆட்டிடியூடு, அவரோட குணம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் அங்கேருந்து நான் இப்படி சல்யூட் அடித்தேன். நான் கமிஷனர் அதில் காக்கி சட்டை. அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக பண்ணியிருப்பார். அவர் ஏன் சார் என்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களை பார்த்து அடிக்கலை, உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு தான் அடித்தேன். அப்புறம் அப்படியே பார்த்தாரு. ஆமாம் சார், எப்படியும் நிறைய பெயின் உங்களுக்கு, ஏகப்பட்ட ரிஜெக்ஷனு, அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன், அம்மாவுக்கு சினிமானா தெரியாது, தனியாக ஒரு ஆளாக ஒரு 1 man ஆர்மியாக உழைப்பு மட்டுமே நம்பி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரை மட்டும் அவர் நம்பினார். எனக்கு இது திறமை இருக்குது, எப்படி தான் நான் வந்துடுவேன். ஏன்னா ஒரு ரிஜெக்ஷன் நம்ம ஆகிட்டோனாவே நம்ம உட்காந்துருவோம், அவ்வளோதான் போச்சுன்னு நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போவோம். பட் மறுபடியும் பவுன்ஸ் பண்ணி வந்தார். வந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்து இன்றைக்கி வேறு எங்கேயோ இருக்கார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணும்போது நம்மளை இன்னும் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாரையும் வச்சுப்பார். கூட இருக்க கோஸ்டார்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு அவ்வளோ மரியாதை, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி நைட்டு ஒரு 4 மணி ஷூட்டிங் பண்ணோட ஜோக் அடிச்சுட்டே இருப்பார், நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. ஸோ அவர் டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, இப்போ மோஸ்ட்லி அந்த சினிமாவில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க, இப்போ நாமளே கஷ்டப்பட்டுட்டு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்களே இன்னொன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே பார்த்துக்கோங்க, பட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு அட்வைஸோ ஏதோ ஒன்று கொடுப்போம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சினிமாவில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்கள் பண்ணிருக்கும்போது உங்கள் பையன் வந்து நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை, நானுமே சராசரி அப்பாவை வேணான்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து சொல்லும்போது வேணாண்டா,
ஒரு கம்பெனி ஏறி இறங்கணும், நாங்கள் அதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப கஷ்டம். உடனே ப்ரொடியூசர் உனக்கு படம் கொடுத்துட மாட்டாங்க, கதை சொல்லணும், அதில் நிறைய அவமானங்கள் இருக்குது, நிறைய இன்சல்ட் இருக்குது. கதையை வந்து நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறவங்களாம் இருப்பாங்க, இல்லை அந்த கதையை குறை சொல்லுவாங்க. அது நீ தாங்குவியா? நீ தாங்குறியோ இல்லை, நாங்கள் தாங்க மாட்டோம். சார் வேணாம், அது படிச்சிருக்கல, வேறு வேலைக்கு போயிடு. அவனுக்கு ஆர்மி ஜாயின் பண்ணது ஆசை, ஆர்மி கூட போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு. இல்லைப்பா அப்படி தான் இருந்துச்சு, அது என்னமோ தெரில, பிளட் என்னன்னு தெரில. எனக்கு வந்து இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து நான் யோசிச்சுனே இருந்தேன். பட் கடைசியில் பார்க்கும்போது நான் யோசிச்சது என்னென்னா, தாத்தா பெரிய ப்ரொடியூசர், சினிமா குடும்பம், சரவணா ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், வரிசை படம், பாகப்பிரிவினை, படகோட்டி, குடியிருந்த கோயிலில் தாத்தா படம், ஃபஸ்ட்டு கிராண்ட்சன். 2வது கிராண்ட்சன் ஸ்ரீ, இப்போ வானத்தை போல் இல்லை ஹீரோ, சன் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் என் தம்பி பாமரன்லாம் நடித்தார். அண்ட் மோரோவர் இன்னொரு பிரதர் வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன், கமல் சாரோட இருக்கார், விஜய் டிவி மகேந்திரன் சொல்லுவாங்க, என்னோட ஓன் பிரதர். அவர் வந்து விஜய் டிவியில் வந்து இவிபியாக இருந்து அப்புறம் அங்கேருந்து கமல் சார்கிட்ட போயிட்டாங்க. விக்ரம் படம், அதுக்கப்புறம் அமரன்லேருந்து ஈக்குவல் ப்ரொடியூசர் டு கமல்ஹாசன். கமல் சார் இடம் கொடுத்தார், அந்த இடத்த உண்மைதான் இடத்த கமல் சார் வந்து மகேந்தருக்கு கொடுத்தாரு, என் தம்பி கொடுத்தாரு. ஸோ இதுதான் என்னோட பரம்பரை. இதில் வந்து எனக்கு நினச்சேன் அந்த ஜீன் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சினிமாஸ் தான் என் பையனுக்கு வரும், பிளட்டு தானே. ஸோ நானே சினிமா சாப்பாடு தான் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த சரிடா பண்ணுறா அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் எனக்கு தெரியும் இவன் கஷ்டம் தான், நிறைய கஷ்டங்கள் இருக்குது சினிமாவில். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன கஷ்டன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன், சாப்பிடாமல் வந்து வேலை செய்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் எத்தனையோ பேர் இருக்காங்க, தங்கிடுறாங்க, ஊர்லேருந்து பணம் வராது, பணம் அனுப்ப முடியாது. இவ்வளோ ஏகப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்குது ஆரம்பிக்கும் போது. நான் ஒரே ஒரு அட்வைஸாக என்ன சொன்னேன், எது பண்ணாலுமே கையில் ஒரு வேலை வச்சுங்க. நீ ஒரு கால் ஊன்ற வரைக்கும் ஒரு இன்கம் வரணும் உனக்கு, அது உன்னை சப்போர்ட் பண்ணணும். நீ வந்து வேலை செய்யும் போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு மைண்டில் இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒன்று இருக்குது, இப்போ நான் இதில் சாதிக்கிறேன்னு ஒன்று சப்போர்ட்டுக்கு ஒன்று வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த ப்ராப்ளமே இருக்காது. அது ஒன்று செஞ்சுட்டு சைடில் இதை பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு சினிமா தூக்கி விடும்போது, கால் விடும்போது அதை விட்டுறான். இதுதான் அவன் சொன்னால், சரிப்பா அப்படின்னா நல்லா படிச்சிடுறா, அந்த படிப்பு உங்க கூட இருக்குது, நாளைக்கு இது இல்லைனா கூட நீ படிப்புக்கு போயிடலாம். எனக்கே அப்படி தான், நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஜிஎம்மாக இருந்து நடிக்க வந்தேன். ஸோ சப்போஸ் எனக்கு சினிமா வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு நேராக ஹோட்டலில் போய் உட்காந்து போகிறேன். சார் அப்போ அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லை சார், ஃப்ரம் ஜிஎம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஒரு இடத்துல இருக்கும், ரெகுலரான இன்கம் இருக்கும்போது, சேஃபாக இருக்கும்போது, ஓகே இதை போய் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவை எப்படி நீங்கள் எடுத்தீங்க? அது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட். அது என்னென்னா, அப்போ வந்து என்னோட பிரதர் விஜய் டிவியில் இருக்காப்புல, மகேந்தர், விஜய் டிவி மகேந்தர் தான் எல்லாருக்கும் தெரியும். நான் அவரை பார்க்க போவேன். அப்போ ஹோட்டலில் இருக்கும்போது அந்த ப்ரோஷர் நான் எடுப்பேன், அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு எல்லாமே. எங்கள் ஹோட்டலில் நான் தான் சேல்ஸ் மேனேஜர், போகலாம் ஜிஎம்மாகவும் இருந்தேன். ஸோ மகேந்திரை பார்த்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வந்தார். அவர் தான் என் லைஃப் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் யாருன்னு சொல்கிறேன். நடிப்பீங்களா அப்படின்னாரு. இல்லையே சார், நடிப்பு வராது சார் அப்படின்னா. இல்லை எங்கே உங்களுக்கு இங்கே யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னா, மகேந்தர் பார்க்க. மகேந்தருக்கு என்ன ஒன்று நீங்கள் அப்படின்னாரு. நான் மகேந்தரோட அண்ணன் அப்படின்னேன். கோட்டெலாம் போட்டோம், பிளேசர்லாம் கோட். என் கூட வாங்கன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, மகேந்தர் உங்கள் அண்ணன் நாளிலேருந்து நடிக்கிறார் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு நடிப்புலாம் வராது சார், நீங்கள் வேறு, எனக்கு ஆல்ரெடி பயம், நடிப்பு வர முடியாதுன்னு. மகேந்தர் சொன்ன, ஒழுங்காக நான் மாதம் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, வீட்டுக்கு ஒழுங்காக போயிட்டுருக்கு, எங்கள் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு. இப்படி தான் சொன்னாப்புல மகேந்தர். நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வார்த்தை மாறவே இல்லை. வேறு யாரும் இல்லை, ரமணகிரி வாசன் தான். ரமணிகிரி வாசன் தெரியணும் உங்களுக்கு. ரமணிகிரி வாசன் அப்படின்னா அட்லி படங்களுக்குலாம் அவர் தான் கதை வசனம், எல்லா படத்துக்கும். விஜய் டிவி ரமணன்னா எல்லாருக்குமே தெரியும். ஜீல இப்போ ஹெட்டாக இருந்தார். அப்போ ஜீல் ஹெட்டாக இருந்தார். அவர்னால நிறைய பேர் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர். எனக்கு காட்ஃபாதர் அவர். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சார். அப்போ ஒரு களிமண்ணா, இன்றைக்கும் களிமண் தான் வச்சுங்க. பட் ஒரு இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ஒரு 16 சீரியல் ஆரம்பித்தேன். கனா காணும் காலங்கள் ஆமாம், ஃபஸ்ட்டு 2007 ஆரம்பிச்சு விஜய் டிவியில் மட்டும் 16 சீரியல் வரிசையாக பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் தம்பி இருக்கார் சார், அவர் ஈஸியாக சான்ஸ் வந்துச்சு. அப்படி கிடையாது, விஜய் டிவிலாம் அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா மெரிட்டு, அங்கே வந்து மெரிட்டில் தான் கொடுப்பாங்க. ஒரு சீரியல் நம்ம பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ் போடுவாங்க, புது அப்பாவாக இருக்கார், ஒரு ரவுண்டு ஒரு. ஸோ இவரை பிடிக்குது மக்களுக்கு அப்படின்னா டக்குன்னு அடுத்து. ஸோ தம்பி இருந்ததுனாலன்றது கிடையாது, அவரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளும் கிடையாது. அவருக்கு எப்படின்னா, நீங்கள் மெரிட் நல்லா நடிங்க, உங்களை கூப்பிடுவாங்க. இதுதான் நாங்கள் பண்ணேன். அண்ட் மோரோவர் வந்து அதுலேருந்து அந்த விஜய் டிவியிலேருந்து இருந்து தான் தனுஷ் சாருக்கு 3 படத்துக்கு நான் போனேன். பிரிமம் சந்திப்போன்னு ஒரு சீரியல் பண்ணும்போது எப்போவோ கொடுத்த ஒரு ஃபோட்டோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட, சிவா, அவர் மறக்க முடியாது லைஃப்பில். அவர் வந்து அதை பார்த்துட்டு தனுஷ் சார்கிட்ட போய் காமிச்சு, தனுஷ் சார் அவர் வர சொல்லு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி சார், ஜேபி சார், நரேன் சார், நிறைய பேர் இந்த அப்பா ரோலுக்கு மைண்டில் வச்சுருக்காங்க. ஓகே, அரவிந்த் சாமி சார் அவர் நடிச்சிருக்க மாட்டார்னு வச்சுங்க. ஆனால் அவங்க மைண்ட் தனுஷ் சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவார்ல. எனக்கு ஒரு அவர் தனுஷ் சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு புது அப்பா வேணும். ஒரு மிடில் கிளாஸ், கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஸ்ட்ரிக்டான அப்பா. பசங்களுக்கெல்லாம் பயம் வரணும் அந்த அப்பா பார்த்தா. இல்லை அவர் நடக்கிற விதம்,
அதில் வந்து பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா அந்த பொண்ணு வேணாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் ஜனனி கேரக்டரும் டிசைன் ஆச்சு, ஜனனியோட அப்பா கேரக்டரும் டிசைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்னமோ அது இஷ்டம், தனுஷ் சாருக்கு பிடிச்சது, என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே விஜய் டிவிலேருந்து டு ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ், இதுதான் என்னோடய பயணம். நடுவில் வந்து ஐ டிட் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம் வந்து நான் கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் பண்ணல, ஒரு டாக்டர் ரோல் அவ்வளோதான் பண்ணேன். ஆர்என்ஆர் மனோகர் அவர் என் கூட மிருதனில் நடிச்சிருப்பார் மினிஸ்டரா, அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர். அண்ட் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். அதனால் இதுதான் என்னோடய பயணம், இப்படி தான் வந்து ஆரம்பித்தது. சார் இப்போது நிறைய கேரக்டர்ஸ், இப்போ ஜீவாவாக இருக்கட்டும், த்ரியா இருக்கட்டும், மிருதனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரம், ஓரளவுக்கு நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணும்போது நிறைய பேவாக இருக்கட்டும், ஹை பே, பெரிய ஆக்டர், பட் டைலாக் இல்லை, ஒரு சீனில் இப்படி வந்துட்டு தான் போகிறோம். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா அந்த விஷயங்கள்லாம்? டெஃபினட்டாக யோசிப்போம். ஒரு ஆக்டர் வந்து நம்ம சும்மா வந்து நின்றுட்டு போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஆக்டர்னு வச்சுங்க. இப்போ கத்தி பண்ணேன், கத்தி வந்து விஜய் சாரோட பண்ணேன். தளபதியோட பண்ணும்போது எனக்கு என்னென்னா கலெக்டர் அவரோடவே வந்து 2 சீன் எனக்கு இருக்குது அப்படின்னும் போது அது ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம ஹீரோவோடையே வரோம் அப்படின்னா அந்த சீன் தெரிய வரும். இப்போ ஹீரோ வரார், நம்ம சும்மா நின்றுட்டுருக்கோம், சார் குட் மார்னிங் சார் அப்படின்றோம், போயிடுறாங்க, அவ்வளோதான் என் சீன்னா முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பு இல்லை சொல்லலாம். விடாமுயற்சி வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முதல்ல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமேனி சார் வந்து எனக்கு ஓன் பிரதர் மாதிரி. அவர் பிரதர் எல்லாமே நம்ம ஃபேமிலி. ஸோ எல்லா படத்தையும் நான் இருப்பேன், தடையார தாக்கலேருந்து நான் இருக்கேன். இந்த படம் வந்து விடாமுயற்சி பண்ணும்போது முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இருக்கீங்க, முடி வந்து ஒயிட்டாக விடணும், நீங்கள் அது டை அடிக்காமல் விட்டுருக்கேன். அது முடியை விட்டாச்சு. நான் வந்து ஒயிட்டில் தான் இருந்தேன், சால்ட் அண்ட் பெப்பர் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கேரக்டர் கடைசியாக தான் வந்தது. அது வரைக்கும் நிறைய அவங்க மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்பா கேரக்டர் மட்டும் எனக்கு என்ன கேரக்டர் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. நல்ல கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் வரும்ட்டாங்க தேவன். அப்புறம் போனால் த்ரிஷாவுக்கு ஃபாதர் சரின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அது அந்த அந்த உங்களுக்கு தெரியும் அதோட எவ்வளோ போச்சு விடாமுயற்சி. 2.5 years ஐ திங்க். ஸோ அது மேலேயே போச்சு நினைக்கிறேன். அது மேலே போகும்போது நிறைய சேஞ்சஸ் வந்தது உள்ள. அண்ட் சில டைம் ஷார்ட் ஆனது, இந்த படத்தை இதுக்குள்ளே முடிக்கணும். அண்ட் அது போது நிறைய எடுக்க வேண்டிய சில சீன் எடுக்க முடியல. ஸோ அந்த மெயின் சீன் அது படத்துக்கலாம். அந்த சீனில் நான் இருக்கேன். அந்த சீன் டேரக்டர் ஃபீல் பண்ணி சொன்னார், இது பண்ண முடியல, டைம் ஷார்ட்டு, அது பட முடியல, அது டேரெக்டாகவே வி ஆர் கோயிங் டு கிளைமேக்ஸ். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அந்த சாங்கில், சாவடிக்கா சாங்கில் அஜித் சாரோட த்ரிஷாவோட கிளைமேக்ஸில் மறுபடியும் த்ரிஷா வீட்டுக்கு வரும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்னமாச்சு ஒன்று இது பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு ஆறுதல்னா, படம் முடியும் போது நம்ம இருக்கோம், ஆடியன்ஸ் நம்மளை மறக்க மாட்டாங்க. அதுவும் அஜித் சார் படம், த்ரிஷா படம், அண்ட் த்ரிஷாவோட அப்பா லாஸ்ட் கிளைமேக்ஸில் படம் சுபம் போடும்போது நம்ம இருப்போம். எப்பவுமே நம்ம ஒன்று நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் இருக்கணும், இல்லை இன்டர்வியூக்கு அப்புறம் வரணும். இது அப்போ தான் ஆடியன்ஸ். இப்போ ஜீவாவை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் நான் இருப்பேன். விஷ்ணு விஷால் ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீ ஜெயிச்சிட்டடா அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து அதுக்கு எனக்கு க்ளோஸ் டு தான். அதுவும் மகிழ் சார் படம் வந்து எனக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காதுன்னு அஜித் சார் படம் அவரோட ஃப்ரேமில் வந்தாச்சு. அவரோட அந்த சாவடிக்கா அவர் காரில் இறங்கி அவரோட நடக்க வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் வந்தது. ஸோ இது நாம் நினச்சிக்கோ நம்மளுக்கும் சேர்த்து தான் அந்த கிளாப் கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஆனால் அவருக்கு தான் அந்த கிளாப். பட் அவரோட வரும்போது அந்த ஹீரோவோட ஷேடோவில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகும். கத்தி கலெக்டர் அப்படின்வாங்க. விடாமுயற்சியில் த்ரிஷா அப்பா அஜித் சாரோட நடித்தார். ஸோ இது வந்து உங்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். சினிமாவில் அது என்ன பண்ணி பெருசா அப்படின்வாங்க. அது பெருசு, எங்களுக்கு பெருசு. ஸோ இது எங்களோட தொழில், எங்கள் ப்ரொஃபஷன், எங்கள் ஹீரோஸ். ஸோ அது சந்தோஷம் எனக்கு. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். நிற்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். இப்போ ரஜினி சார் படம் ஒரு சீன் நிற்கணும், டைலாக் கிடையாது, பரவாயில்ல சார்ன்றேன் நான். இல்லை என்றைக்கு நம்ம அவர்கிட்ட கூட நடிக்க போகிறோம்? இப்போ அவர் இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கோன்றதே பெரிய விஷயம். இப்போ அஜித் சார், விஜய் சார் வந்து அரசியல் வந்தாச்சு, ஓய்வு பெற போகிறார். அவரோட நான் கத்தி நடித்தது இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் மோரோவர் இன்னொரு நியூஸ் உங்களுக்கு சொல்லலாமான்னு தெரியல, தளபதி 69 பண்ணுறேன். அது மார்ச்சில் தான் ஷூட் வரும். பட் என்னதான் இருந்தாலும் தளபதி 69 வந்து இப்போ சினிமாவில் என்ன வேணால் நடக்கலாம், திடீர்னு கேரக்டர் மாறலாம், திடீர்னு டைம் இல்லை, அவர் அரசியல் இருக்காது, எடுக்க முடியாது சார். நான் பட் கத்தியில் நான் அவரோட நடிச்சிட்டேன். அவரோட காம்பினேஷனில் அவரோட பேசி பழகி பண்ணியிருக்கேன் 2 நாள் செட்டில். ஸோ இப்போ சினிமா விட்டு அவர் போகும்போது அந்த மெமரிஸ் எனக்கு இருக்கும். விஜய் சாரோட அது பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் கடைசி படத்துலேயும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அது நடக்கும், டெஃபினட்டாக நடக்கும். அது ஏன்னா ஆல்ரெடி நம்பிக்கையான சோர்ஸ் இல்லை. அங்கே எதுவும் வந்து ஃபோன் பண்ணி நான் அஃபிஷியலாக கேட்டு எல்லாம் பேசியாச்சு. ஸோ ஷூட்டிங் டேட் வரது தான் பாக்கி. ஸோ எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னா, சினிமாவில் நாளைக்கு விஜய் சார் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால சில சமயம் சீன் வந்து சில சமயம் மாறிடும். சில அந்த எடுக்க வேணாம் சார், டைம் இல்லை, அவர் அடுத்தது போகணும், படத்தை முடிங்கன்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பட் காட்ஸ் கிரேஸ் அது நடக்கும். அந்த சீன் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன். அது பண்ணிவிட்டு வந்து திரும்பி உங்களுக்கு இன்டர்வியூ தரேன். ஆனால் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி வரும்போது டெஃபினட்டாக நாங்கள் ஒத்துப்போம். அதாவது அது ஹீரோவை பேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா அந்த பர்சனை பொறுத்து இருக்குது. இப்போது சினிமாக்குள்ளே
இப்போ மகிழ் திருமேனி அவர்களுடைய படங்கள் எல்லா படங்களும் நீங்கள் இருக்க மாதிரி இந்த பக்கம் சக்தி சௌந்தரராஜன் அவர்களுடைய மிருதனாக இருக்கட்டும், டிக்டிக்காக இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சம்பாதிச்ச நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை சொல்ல முடியும்? உண்மையை ஃபஸ்ட்டு நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு எனக்கு நான் வந்து ஒரு மானசீக குருவா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டது தனுஷ் சார். 3ல் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அவரோட பெரிய ஜேர்னி நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் அப்படின்றது இல்லைனா கூட, பட் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து இன்னி வரைக்கும் நான் சினிமாவில் நிற்க வச்சுட்ருக்கு. அந்த இந்த சீனுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்றது 3லேயே சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்தாரு, என்ன ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சார். என்னோட வயசில் சின்னவர் தான், ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஒரு நடிகன், அதாவது மாபெரும் நடிகன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல இயக்குனரும் கூட. நிறைய விஷயங்கள் அவர் ஒரு கிரியேட்டராக இருக்குது, நடிகராக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி பெருசாக அனுபம் கேர் மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் கட்டி ஆக்டிங் ஸ்கூல்னு ஒன்று பண்ணாருன்னா பெருசாக இருக்கும். அது இஸ் அ வெரி குட் டீச்சர். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் அப்படின்னா சுசீந்திரன் சார். ஜீவாவில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர். அவருக்கு மரியாதை செலுத்தும் மாதிரி தான் ஜீவா ரவினே பேர் வச்சேன். என் பேர் ரவீந்திரன், ரவி தான் கூப்பிடுவாங்க. சார் ஜீவா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஆர்ட். காரணம் உண்மையிலே நான் ஒரு கிரிக்கெட் கோச்சாக இருந்தேன். இது அதாவது என்னென்னா, அந்த வேர்டு யூஸ் பண்ணாமல் தெரில, அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஷூ வாங்க முடியாமல், சாக்ஸ் வாங்க முடியாமல், ஆனால் திறமை இருக்கும், நல்ல போலிங் போடுவான், அவனுக்கு ஷூ இருக்காது. அந்த மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணி நான் வந்து சும்மா என்னால் என் சக்திக்கு எனக்கு நான் பேங்க்கில் கோடி ரூபாய் வச்சுட்டு வரல. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு ஷூ வாங்கி தரலாம், அதில் அவனுக்கு பேண்ட் வாங்கி தரலாம், அதில் ஒரு பேட் வாங்கி தரலாம். நல்லா ஆடக்கூடிய பசங்க இப்படி வந்துச்சுன்னா நம்மளோட கிரிக்கெட், இந்தியாவுக்கு கிரிக்கெட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மி, எண்ணிடலாம் பேரை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதை தான் ஜீவாவில் காமிச்சோம், அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பசங்க போட்டுமே, இவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நம்ம சைட்லேருந்து நம்மளால் ஏதாவது இந்த கிரிக்கெட்டுக்கு பண்ணணும்னா, கிரிக்கெட் தான் ஃபஸ்ட் லவ் நம்மளுக்கு. நான் கிரிக்கெட்டர், அண்டர் 19 தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியா ப்ராபபிள்ஸ். ஸோ அது போட்டுமே அந்த ஃபஸ்ட் லவ்ன்றது நம்மளை எப்போவுமே விட்டு போகவே போகாது. அது பொண்ணாக தான் இருக்குன்னு அவசியமே இல்லை, ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அங்கேருந்து அப்படி ஆரம்பித்தேன் நான் அந்த கிரிக்கெட்டு. ஸோ அதனால் சுசீந்திரன் சார் மெயினாக. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல சக்தி சௌந்தர் சார். சக்தி சௌந்தர் சார் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சார், எனக்கு ரொம்ப பிடிச்சதால. அதே அப்பா, அதே போலீஸ் இல்லாமல் இவர் வேறு மாதிரி ஜோம்பியாக காமிக்கலாம். ஜோம்பியா ரொம்ப ரிஸ்க் அது. ஏன்னா இவர் நம்புவாங்களா? நான் கூட சொன்னேன், சார் ஜோம்பியெலாம் நம்புவாங்களா சார் என்ன அப்படின்னு. உங்களை தான் சார் நம்புவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கடாக்கு முரடான மூஞ்ச போய் நான் போட்டாலும் இவன் பண்ணுவான்னு தெரியும் சார். நீங்கள் உங்களுக்கு கடிச்சு, இது உள்ளுக்குள்ளே ஒரு நோய் தானே சார், இது பரவுது, யாருக்கு வேணால் பரவலாம். ரைட் சார், ஓகே. அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் துரை செந்தில்குமார் சார், காக்கிச்சட்டை. அது படமும் எனக்கு நல்ல கடைசி 20 மினிட்ஸ் ஹீரோவோடவே ட்ராவல். சிவகார்த்திகேயன் அது நல்ல ரெஜிஸ்டர் ஆச்சு. ஏன்னா ஹீரோ அப்போ சிவகார்த்திகேயன் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ எதிர்நீச்சலுக்கு அப்புறம். ஸோ அவர் கூட்டிய ட்ராவல் ஆகும்போது எனக்கு அந்த அவர் கிடைக்கிறது எனக்கும் கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர். அதுக்கப்புறம் வந்து விக்னராஜன் சார், அந்தகாரம். அவர் வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ டோட்டலாக மகிழ் திருமேனி சார் மாதிரி தான் எனக்கு அவர். அதுக்கப்புறம் இருக்காங்க நண்பர்கள்னால் டேரக்டர் சைடில் மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் சைட்லேயுமே நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது நண்பர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வீனஸ் இன்ஃபோடெயின்மெண்ட், யாத்திசை பண்ணாங்க, கணேஷ், நாங்கள் எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்சங்கரோட சன்னு சஞ்சய், அவர் எல்லாமே நாங்கள்லாம் ஒரு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அது சினிமாவில் ஆட் ஃபிலிம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிலா கணேஷ், பாபு சங்கர், அதுக்கு முறை என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர் கவிராஜன் சொல்லிட்டு சன் டிவி டேரக்டர். இவங்கெல்லாம் வந்து ஆடில் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆட் ஃபிலிம்ஸில் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மணிரத்னம் சார், சங்கர் சார், அதுக்கப்புறம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாருடைய கனவாக இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, நான் ஒர்க் பண்ணுற டேரக்டரே மணிரத்னம் சார் தான். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஒரு படம் போனோன்னா அங்கே நிறைய கற்றுக்கிட்டு வரும். சில இடங்களில் வந்து நம்மளுக்கு நடிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டேரக்டர் வந்து டஃப் மாஸ்டர்னா நம்ம பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், அவர் சொல்கிற பேட்டர்ன் இல்லை சார், அதை உடச்சிடலாம், நீங்கள் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு நிறைய மோல்டாகவும் நிறைய ட்ரைனிங் கிடைக்கும். ஸோ இருக்காங்க சார், நான் சொன்ன நண்பர்கள் ஐ திங்க் எல்லாரும் பேரும் சொல்லிட்டு, யார் பேரே தான் விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய வாய்ப்பு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. தனுஷ் சாரில் ஆரம்பித்து துரை செந்தில்குமார், சுசீந்திரன் சார், சக்தி சௌந்தர் சார், விக்னராஜன் சார், மகிழ் திருமேனி சார், இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன். இப்போ வர யங் டைரக்டர்ஸில் அரவிந்த் ராஜகோபால், அஸ்திரம், அவர் என் கூட ஆக்டராக நடித்தார். நாங்கள்லாம் ஒன்றாவே வந்தோம். இன்றைக்கி அவர் இயக்குனர் ஆகிட்டார். நிறைய இருக்காங்க சார், இருக்காங்க. சரி, இப்போது நீங்கள் பேசும்போது வந்து இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ்டுன்னு சொல்லலாமா வேணாமான்னு தெரில, பட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு பேர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஈவன் ஜிஎம்மாக இருந்தாலும் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு சாதாரணமாக வராது. ஏதோ ஒரு விஷயங்கள் நிறைய கடந்து வந்திருக்கணும், நிறைய பார்த்துருக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை எப்படி ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றுச்சு? பேசிக்கலி சார், அப்பா வந்து சின்ன வயசில் நான் ரொம்ப சின்ன 14-13 வயசில் இறந்துட்டார். அவர் இறந்த அன்றைக்கி தான் எனக்கு தமிழ்நாடு ப்ராபபிள் செலெக்ஷன் ஆகிறேன். சரி, வீட்டில் போய் சொல்லணும். எங்கள் வீட்டில் கிரிக்கெட்னா சுத்தமாக தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, எங்கள் அப்பாவும் இல்லை.
என்னடா இது யார்கிட்ட போய் நானே தான் செலிப்ரேட் பண்ணிக்கினது. என் தம்பியெல்லாம் சின்ன பசங்க எல்லாம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த கிரிக்கெட் வரதே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் ஷூ வாங்கி கொடுக்குறாரு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வருமானம் இருக்குது. பட் அவங்க வீட்டில் நினைப்பாங்க, எதுக்கு சும்மா ஷூ கேட்குறான், வேலை இப்போ 14-14 வயசு ஆச்சு, நீ எதுவுமே பண்ணாமல் கிரிக்கெட்னு ஆடிட்டு இருக்க, பேப்பரில் பேர் வரும். அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நம்ம ஃபேமிலியே சினிமா குடும்பம், எல்லாமே ப்ரொடக்ஷனில் இருந்தவங்க, படம் பார்த்தவங்க, எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. எங்கள் அம்மாலாம், கமல் சார் அவங்களுக்கெல்லாம் ஒரே டியூஷன் டீச்சர், அப்படி வளர்ந்தவங்க. சிவாஜி சார் வீட்டில் இருப்பாங்க, சந்திரபாபு சார் வீட்டில் இருப்பாங்க. நாங்கள் வளர்ந்து நாகேஷ் சார் வீட்டில், அங்கே தான் குழந்தைங்கலேருந்து வளர்ந்தோம். நாகேஷ் சார் வீட்டுக்கு போவோம், இந்த பக்கம் வந்து சந்திரபாபு சார் வீட்டில் இருப்போம். கொஞ்சம் போனால் கேர்விஜ் அம்மா வீட்டில் இருந்தோம். இது சினிமா தான் ஃபுல்லாகவே. இது வந்து எங்கள் அம்மா சைடு. அப்பா சைடு டோட்டலாகவே அவங்க படிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க படித்து வந்தவங்க எல்லாம். ஸோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, கொள்ளு பாட்டின்னு கூட சொல்லலாம் எனக்கு. அந்த மாதிரி கேன்சர் இன்ஸ்டியூட் சாந்தா மேடம், இவங்க எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். மோகன் காமேஸ்வரன் இப்போ டாக்டர், அவங்க எல்லாமே நாங்கள்லாம் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஃபேமிலியில் இந்த சைடு வந்து இப்படி. ஸோ பாட்டி வந்து ஃபஸ்ட்டு லேடி மேயர் கார்பரேஷனில், இந்த பக்கம் அகலியா சந்தானம் மாப்போசி எடுத்து நின்று ஜெயிச்சாங்க. ஸோ இது ஃபேமிலி. பட் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எனக்கு ஏன் இந்த மாதிரி குணம் வந்தது அப்படின்னா, நம்ம பழகின பசங்க, நம்ம பழகின விதம். வீட்லேயே நம்ம இருந்து புத்தி வளர்த்தது, நம்மளுக்கு காசு இருக்குது, ப்ரொடியூசரோட பேர, அதெல்லாம் அப்படி தான் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம பப்ளிக்கில் அதிகமாக இருந்ததுனால நம்ம கஷ்டத்தை பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தர் போய் வந்து இந்த அனாத ஆசிரமத்துக்கு இவ்வளோ காசு தராங்க, எதுக்கு இவங்க தராங்க அப்படின்னா, இது ஒரு பிளெஸிங் சார். ஒருத்தர் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் வந்து கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுங்கன்றார். இது என்ன சார்னா, இது பப்ளிசிட்டி, இவர் உண்மையாக அப்போ வந்து இவர் கொடுக்கறது அர்த்தமே இல்லையே. ஃபோட்டோவும் எடுத்து போட்டுட்டு கொடுக்கறதுல என்ன இருக்குது, நம்ம கொடுக்குறது தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா, அது நம்மளுக்கு பிளெஸிங்கு. அதுதான் அப்படி தான் பார்த்துறேன். அப்போ நான் வந்து சரி ஓகே, ஃப்யூச்சரில் நம்மளால் என்ன முடியுதோ அதுதான் அந்த கிரிக்கெட் கோச்சிங். பிளட் டொனேஷன் இப்போ விஷால் பிரதர்னு சொல்லலாம், பிரதர் தான் அவரோட குரூப்பில் வந்து பிளட் டொனேஷன் இன்சார்ஜ் நான் தான். தமிழ்நாட்டில் எங்கே யாருக்கு பிளட் வேணாலும் எனக்கு தான் ஃபோன் வரும். எனக்கு ஃபோன் வரும், ஒரு டீமே இருக்குது. இது விஷாலோட தனிப்பட்ட ஒரு குழுன்னு சொல்லலாம், வாட்ஸ்அப் குரூப் கூட சொல்லலாம். சோஷியல் ஆர்கிடெக்ட்ஸ் கார்த்தி அவர் இருக்கார், நிறையா ஸ்ரீமணனா இருக்காங்க, சினிமாவில் சேர்ந்தவங்களும் இருக்காங்க, சினிமாவில் இல்லாதவங்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஏகப்பட்ட பேர் வந்து அதில் எல்லாமே உதவி செய்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அந்த 2015 ஃப்ளட்டுலேருந்து நம்ம இந்த குரூப் இருக்குது. நிறைய பேருக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து வந்து ஆந்திராவுக்கு செஞ்சுருக்கோம், கேரளாவுக்கு செஞ்சுருக்கோம், கேரளா நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. ராணா டகுபதிலாம் நம்மளுக்கு இங்கே மெடிசன் விஷால் அவர் மூலியமாக நிறைய வந்திருக்கு. ஸோ இது ஒரு குரூப், இது வந்து சோஷியல் குரூப். ஸோ அங்கே இருந்த அந்த பாதிப்பு டோட்டலாக என்னை மாற்றி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க வச்சு, அறம் செய்வோம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, இப்போ இவரோட குரூப்பில் சேர்ந்து பிளட் டொனேஷன் ஆகி, இப்போ நானே வந்து என்னால் முடிஞ்சது என்னென்னா, ஒரு பையனை படிக்க வைக்கணுமா படிக்க வைக்கலாம், பட் பப்ளிசிட்டி வேணாம், வெளியே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் இந்த பையனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படிலாம் நம்ம இன்றைக்கி போட்டதே கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு குழந்தைக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அது ஃபங்க்ஷன், அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்க ஃபோட்டோ போட்டுருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறது, இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம். பிளட் டொனேஷன் ஏன் சொல்கிறேன்னா, யாருக்காவது பிளட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்களும் உங்கள் சேனல் மூலியமாக அதை சொல்லிக்கிறேன். என் நம்பருக்கு தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் எந்த குரூப் பிளட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சு நம்ம டீம் உடனே வேலை செய்வாங்க. இதை 2015 இது பண்ணுறோம். சார், இப்போ இதை தாண்டி இப்போ சினிமாவில் நிறைய வருஷங்கள் இருக்கீங்களா? இது ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது சினிமா ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போது வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகிக்கிட்டீங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்சைட் ஏதாவது பிஆர் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது? மெயினாக நீங்கள் சொன்னது பிஆர் ஒர்க் தான். பிஆர் ஒர்க் அப்போ கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. ஒரு ஆக்டர் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குரூப் இருக்குது அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அவங்க இங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்காங்கன்னா கூட இவங்களுக்கு ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும். அது அவங்க இதை வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவாங்க, அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இது எதுவுமே கிடையாது. இப்போ முத்துராமன் சார், சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் காலம், நாகேஷ் சார், அவங்கள யாருமே ப்ரொமோட் பண்ணிக்கல. அவங்களோட படம் தான் அவங்கள ப்ரொமோட் பண்ணிச்சு. ஸோ அப்போ என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீலிங் என்ன, கதை வந்து அழுத்தமாக இருந்தது. அப்போது ஒரு குடும்ப கதை அப்படின்னா கே பாலச்சந்தர் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், இப்படி அதுக்கப்புறம் விசு சார்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த அழுத்தம் வந்து மற்ற படங்களில் அந்த குடும்ப ஒரு அந்த டெப்த்து மிஸ் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. அந்த கதையில் மாற்றம், ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய மாற்றம் வந்தது. ஒரு ட்ரெண்ட் மாறிட்டே வரும் சார். பாலச்சந்தர் சார், அப்புறம் பாக்யராஜ் சாரோட ஸ்க்ரீன் பிளே வரும், அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஸ்க்ரீன் பிளே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து ஆடியன்ஸ் மாறிட்டே இருந்தாங்க. அப்போ இருக்கிற ஆடியன்ஸ் இப்போ கிடையாது. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு மணி நேரத்தில் அந்த படத்தை பற்றி அவங்க சொல்லிவிடுவாங்க. அப்போ இருக்கிற ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. ஃபுல் படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து நாளைக்கு ரிவ்யூன்றது இல்லை, அந்த படம் நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா அப்போ ரிவ்யூஸ் கிடையாது. தேட்டருக்கு போயிட்டு அவங்க தான் முதலாளி, அவங்க தான் கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி காலகட்டம்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, ஆடியன்ஸ் மாறிட்டாங்க, சோஷியல் மீடியா வந்துருச்சு. அண்ட் மோரோவர் வந்து அவங்களுக்கு வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்போ யாருக்குமே கிடையாது. படத்துக்கு ப்ரொமோஷன் அவங்க தான். ஸோ அப்போ ஆக்டர்ஸ் டோட்டல் அவங்க லைஃப் ஸ்டைல்
ஸ்டைல் டோட்டலாக டிஃப்ரெண்ட், இப்போ ஆக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக டிஃப்ரெண்ட். அண்ட் இப்போ வந்து மேக்ஸிமம் என்ன ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு சினிமா. காலைல ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான். முதல்ல அப்படி இல்லை, சினிமான்றது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ டோட்டலாக ஒரு கார்ப்பரேட் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்கிறது அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வர டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லண்டனில் படித்தவங்க, இன்ஜினியர்ஸு. அது சில சமயம் பார்த்தா படிக்காதவங்க நிறையா, பட் நம்ம கிராமத்துலேருந்து வந்த டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, படிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து சினிமா அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ 50-50 சான்சஸ். ஏன்னா பழசும் இருக்குது, அந்த பழைய டச் இன்னும் உள்ள டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்த டேரக்டர்ஸ் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த ட்ரெண்டுக்கு இப்போ வந்து டிராகன் வந்தது படம். இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ ட்ரெண்டுக்கு இந்த படம் சூப்பர் டூப்பர் படம். இப்போ நான் நடித்த 3 படம் இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஹிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஆளவந்தான் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட்டு. அந்த ஆடியன்ஸ் வேறு, அப்போ ஆளவந்தான் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சார் இப்போது நீங்கள் உங்களை தேடி நிறைய படங்கள் வரும் காசு பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் போயிட்டு வாய்ப்பு கேட்பீங்களா இப்போவும்? இல்லை, இப்போ வாய்ப்புன்றது நான் கேட்குறது இல்லை. ஓகே, நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை, இருக்கு. வாய்ப்பு கேட்குறது தப்பு இல்லை. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய, இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டேரக்டர்னே வச்சுங்க, அவர் பெரிய ஒரு 10 படம் கூட பண்ணாமல் ஒரு 2 படம் பண்ணியிருப்பார். ரவி சார் அடுத்த படம் சொல்லுங்கள் சார், நான் இருக்கேன் சார், கூப்பிடுங்க, அப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுறது தான். இப்போ நானாக ஒரு ஆஃபீஸ் ஏறி போய் சார் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு அந்த மாதிரி கேட்குறது இல்லை. ஏன்னா அது ஆரம்பத்தில் வந்து நம்ம பண்ண ஹோம் ஒர்க் வந்து நிறைய கம்பெனிஸ் ஏறணும், நிறைய கம்பெனிஸ் ஏறி ஃபோட்டோஸ் கொடுத்து பண்ணி ஓரளவுக்கு வாய்ப்பு வந்து ஒரு மக்கள் ஒரு சின்ன இடத்த நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இப்படி போவாங்க, இங்கே போவாங்க, அவர் டேட் இல்லை, இங்கே அவர் டேட்டு, அவர் ரவி சார் கொடுங்க, ரவி சார் டேட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் இருக்கேன், இதுவே எனக்கு சந்தோஷம். இது எனக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்த நம்ம ஏன் வந்து திருப்பி நம்ம வாய்ப்பு கேட்குறதுல தப்பு இல்லை. சில இடம் என்ன ஆகிடும், நம்ம வாய்ப்பு கேட்கும்போது நான் படம் இல்லை போல இருக்கு அவருக்கு. இது வந்து ஒரு செட் ஆஃப் இல்லை, 1% தான் அது. நம்மளை தெரிஞ்சவங்க அதை நினைக்கவே மாட்டாங்க. சரி வாங்க இவ்வளோ தான் பே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில இடத்துல அப்படி இருக்கும். பட் அது வந்து 99% வந்து அப்படி கிடையாது, 1% தான். அந்த 1% தான் அப்படி நடக்கும். நான் அந்த 1% கூட வேணாமே, அவங்களே கூப்பிட்டோம். இது இப்போ நம்ம அந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டா நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்மளா போய் இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சார்னா அது வேறு யாரோ பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் போய் நம்ம பண்ணால் அது செட் ஆகாது. முருகதாஸ் டைலாக் தான், கத்தியில் சொல்லுவார் அவர், 2-3 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும், நீ அடுத்த இட்லி சாப்பிட்டா அது வேறு இன்னொருத்தருது, நம்மளது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கேட்கறதுல தப்பு இல்லை. இப்போ நீங்கள் எனக்கு இருக்கீங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா, என் ஃப்ரெண்டு தான் சார் லோகேஷ் கனகராஜ், சொல்லுப்பாண்ணா எனக்கு ஒரு சொன்னேன் அப்படின்றது இது தப்பு இல்லை. நம்மளா போய் டேரக்டர்கிட்ட சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்துட்டு ஒரு படங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அவங்களே பார்த்துட்டு இவர் இந்த கேரக்டர் இல்லை என்னைக்காவது ஒரு வாட்டி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நெல்சனோ லோகேஷ் கனகராஜ் பார்க்கணும் சார், ஞாபகம் வச்சுங்க சார், நானும் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. இப்போ ஒரு கேரக்டரை நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு இந்த படத்தில் எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அந்த அப்பா கேரக்டர் பண்ணுவோம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, உங்களுக்கு இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜேபி சார், நரேன் சார், ஆடுகளம் நரேன், அப்பா இளவரசு சார், இவங்க 3 பேருமே எனக்கு வந்து என்ன சொல்லுவோம் இன்ஸ்பிரேஷன். 3 பேர் எப்படின்னா, இளவரசு சார் வந்து யதார்த்தவாதி. இப்போ கிராமிய அப்பாக்கள் அப்படின்றது இளவரசு சாரோட இதில் ஃபுல் ஆக்டிங்கில் பார்க்கலாம். உண்மையில் அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் ஊரில் இப்போ எங்கள் அம்மா ஒரு கோபிச்செட்டிப்பாளையம், அங்கே முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க. வெற்றிவேல்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, அதில் அவருக்கும் அந்த சசிகுமார் சாருக்கு இருக்கிற அந்த பாண்டிங் கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். நார்மல் கலவாணிலாம் பார்த்துருக்கு. ஏன்னா அவர் பியூட்டிஃபுல் ஆக்டர், அவர் இளவரசன்னா வந்து பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் ஒன்று ஜேபி சார் வந்து சட்டில்டான கார்பரேட். ஏன்னா எனக்கு என்ன ஜேபி சார் மேலே ஒரு பொறாமை இருக்குது. என்னென்னா இப்போ பொண்ணுங்க எந்த வயசாக இருந்தாலும் சரி, சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சார் ஜேபி சார் ரொம்ப பிடிக்கும் சார், சார் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேச அப்படி அப்போஹோ அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. உண்மையில் அவருக்கு தெரியும், ஆனால் தெரியும் முழுசாக தெரியும் சார். நான் போன இடத்துலலாம் ஜேபி சாரை பற்றி பேசுகிறேன்னா அவர் ஃபோட்டோவோட போட்டோன்னா சார் எப்படி இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவரை பிடிச்சவங்களாம் இருக்காங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு அப்பா நம்மளுக்கு வேணும், அப்படி உள்ள லுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவும் இருப்பார், ஜாலியான அப்பாவும் இருப்பார். நான் மகானெல்லாம் ரொம்ப லவ் பண்ணி பார்த்தோம். அதை ரொம்ப பத்மம் எனக்கு ரொம்ப பிடிச்சது யுத்தம் செய், அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இப்போ கூட ஒரு படம் பண்ணார், ஒரு தெலுங்கு படம். நான் கூட அவரை பார்க்கும்போது சொன்னேன் சூப்பராக இருந்தது சார், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். ஏன்னா அவர் ஒன்று ஆடுகளம் நரேன் சார் வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அவர் காமெடியும் நல்லாயிருக்கும், அவரது ஹியூமர் நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் வந்து சுந்தரபாண்டியில் ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா அந்த மாதிரி. ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆனால் மொத்தமாக தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ரங்கராவ் சார். இன்றைக்கி அவருக்கு பதில் யாருமே நம்ம சொல்லவே முடியாது. எஸ்எஸ் ராஜேந்திரன் சார், இவங்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட். முத்துராமன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் முத்துராமன் சார், கார்த்திக் சாரோட அப்பா. அவர் தான் ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணுற ஆர்டிஸ்ட். அவர் மாதிரி நடிக்க முடியாது, சிவாஜியோட பெட்டராக நடிக்கக்கூடியவர் என்று வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஜாஸ்தியாக சொல்லியிருந்தா கூட, பட் சிவாஜியே வந்து முத்துராமன் சார் தான் நல்லாயிருக்கும் இந்த ஆப்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நடிகர் அவர்.
சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. மோர் தென் உங்கள் கரியர் அப்படின்றத தாண்டி ஒரு கேரக்டராக நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ சார். தேங்க்யூ. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now.